ஹாய்ப்பா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நேற்று போட்ட டே 1 வீடியோக்கு வேகப்பட்ட ரெஸ்பான்ஸ், சூப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க 10th 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 2 எப்படி திருத்திருக்காங்க, 12th சரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி திருத்திருக்காங்க. இன்றைக்கி 10th பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் பேப்பர் திருத்திருக்காங்கப்பா. அந்த அப்டேட்ஸாக என்ன அப்படின்னு சொல்லி லைனாக பார்த்துடலாம். அதே மாதிரி நேற்று போட்ட வீடியோக்கு லைக் பண்ண சொல்லியிருந்தாலும், ஸோ லைக்லாம் வேறு லெவலாக பண்ணி விட்டீங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணி விட்டுருக்கீங்க. பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க போல. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து தட்டி விட்டுருங்க. அப்படியே வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வேணால் புதுசாக கிரியேட் பண்ணியிருக்கேன்ப்பா. டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸில் அந்த லிங்க் நான் கொடுக்குறேன். ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க புது வாட்ஸ்அப் சேனல். ஓகேவா? அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. ஓகேப்பா, இன்றைக்கி அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் 10th பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் பேப்பர், ஸோ லாங்குவேஜ் பேப்பர் சூப்பராகவே திருத்திருக்காங்க. 12th பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, அப்புறம் பாட்னி அந்த மாதிரி பேப்பர்ஸ் எனக்கு திருத்திருக்காங்கப்பா. சூப்பராகவே திருத்திருக்காங்க. மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சூப்பராக எழுதியிருக்காங்கப்பா. 10th பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்பயும் சொல்கிற மாதிரி தான். ஸோ லிபரல் கொஸ்டின் தான் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு 100 பேப்பர் எடுத்தோன்னா அதில் 90% பார்த்திங்கன்னா எல்லா பேஜெலாம் ஃபில்அப் பண்ணி சூப்பராக எழுதியிருக்காங்க, பாஸ் பண்ணிட்டாங்க. மீதி 10 பேர் பார்த்திங்கன்னா ஒன்றுமே எழுதாமல் இருக்காங்க. அந்த மாதிரி பேப்பர்ஸ்லாம் என்ன நாங்கள் மட்டும் என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக எனக்கு தெரியல. பட் முடிஞ்சளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணோம், பாஸ் பண்ணவங்க ட்ரை பண்ணோம். பட் முடியாத பட்சத்தில் என்னால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு தான் சொன்னாங்க. 10th இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பேஜை ஃபில்அப் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். 10th இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எல்லாம் எத்தனை பேஜ் ஃபில் பண்ணிங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி 12th பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருப்பீங்க. ஸோ பாஸ் அசால்ட்டாக ஆயிடலாம். ஏன்னா வெறும் 5 மார்க் எடுத்தாலே பாஸ். மீதி 30 மார்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிகல்ஸ்லேயே வந்துடும் நினைக்கிறேன். ஈஸியாக பாஸ் ஆகிடலாம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும். பட் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. 10th இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. 35 மார்க் நீங்கள் முழுசாக எடுக்கணும். ப்ராக்டிகல் மார்க்ஸு, அந்த இன்டர்னல் மார்க்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? சரி, நீங்கள் அப்டேட் பொறுத்தவரை இதுதான். நாளைக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்ப்பா. நிறைய பேருக்கு மேக்ஸ் நினச்சா பயமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸ் கேங் அசம்பிள்ப்பா. ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பேர் பயமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸை கண்டாலே ஒரு கண்டம். ஸோ சொல்லுவாங்க டீச்சர்ஸ்லாம், ஸோ மேக்ஸோட ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் எதுவுமே கிடையாது, புரிஞ்சு பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்ன தான் அவங்க சொன்னாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு புரியாது. மேக்ஸை பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கண்டம் தான். நாளைக்கு தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பேப்பர் திருத்த போகிறாங்க. ஸோ நாளைக்கு தான் தெரியும் எப்படி திருத்த போகிறாங்க, எப்படி மார்க்ஸ் வரப்போகுது, கிரேஸ் மார்க்ஸ் இருக்கா இல்லையா. அதே மாதிரி 12th மேக்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. ஸோ அதை நினச்சி எதுவும் பயப்பட தேவையில்ல. நல்ல மார்க்ஸே வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 12th மேக்ஸ்க்கும் கிரேஸ் மார்க்ஸ் இருக்கான்னு தெரியல. அதே மாதிரி 10th மேக்ஸ்க்கு 10th சயின்ஸுக்கு கிரேஸ் மார்க்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அது வேணால் வியாழக்கிழமை உங்களுக்கு தெரிய வரும். ஓகேவா? ஸோ நாளைக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே மேக்ஸ்க்கு. ஓகேவா? நாளைக்கான அப்டேட் உங்களுக்கு மார்னிங்கே உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைனா ஈவினிங் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? கண்டிப்பாக அப்டேட் வந்துடும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும். 10th மேக்ஸு. ஓகேங்களா? ஸோ மேக்ஸ் நினச்சி யார் பயந்துட்டு இருக்கீங்களோ கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு என்னோட மோட்டிவேட் பண்ண முடியாத அளவுக்கு நான் மோட்டிவேட் பண்ணுறேன் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணி. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான அப்டேட் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான்ப்பா. இங்கிலீஷு, தமிழெல்லாம் மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு. இன்னும் வெறும் 4 நாட்கள் தான் இருக்குது பேப்பர் வேல்யூஷனுக்கு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக திருத்திட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு மார்க்ஸ் ஆனது ரொம்ப உங்களுக்கு அதிகமாக வரும். நீங்கள் கவலையே பட தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ பி ஹாப்பியாக இருங்க. பார்த்துக்கலாம் என்ன ஆனாலும். நான் அப்டேட்ஸ் உங்களுக்கு வர நான் உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகேங்களா? இந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் கூட ஷேர் பண்ணி விட்டு லைக் பண்ணிட்டீங்கன்னா இல்லையா, பண்ணினா லைக்கை தட்டி விடுங்க பார்க்கலாம். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விடுங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. நான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல் தான் வரப்போகுது. ஓகேவா? மறந்துடாதீங்க. ஓகேவா? ஓகே மீடியா சில குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன். ஸோ ஆல் த பெஸ்ட். நாளைக்கு ஷார்ப்பாக 5:45க்கு அசம்பிள் ஆயிருங்க. அதே மாதிரி யாரெல்லாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களோ உங்கள் அன்பான ஒரு ஹார்ட்டை கொடுத்து விட்டுங்க பார்க்கலாம். நானும் என்னோட அன்பான ஒரு ஹார்ட்டை கொடுக்குறேன் உங்கள் கமெண்ட் பாக்ஸுக்கு. அதே மாதிரி இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கௌதம் ஸ்டூடியோ பயிலுகடாலாம் போய் வேறு லெவலில் கமெண்ட்டை போட்டு தெரிவிக்க விட்டுருந்தீங்க. ஏகப்பட்ட கமெண்ட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இப்போ உங்கள் அன்புக்கு. நமக்கு ஒரு ஃபேன் பேஸ் கிரியேட் ஆகுது. ஓகே, ஸோ மறக்காமல் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே நம்ம ஜாலியாக கூட ஃபன் பண்ணி பேசலாம். ஓகேவா? ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். வீடியோ என் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு 5:45 வீடியோவில் ஷார்ப்பாக சந்திக்கலாம். ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.